வணக்கம் அன்பார்ந்த தமிழக விவசாய பெருமக்களே. தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர், நிறுவனத் தலைவர் ஈசன் முருகசாமி அவர்கள் கோழி உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கோழிகளுக்கான லாபத்தொகையை அதிகமாக்கி கொடுக்க வேண்டும், நிறுவனங்கள் லாபத்தொகையை அதிகமாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டத்தின் அறவழி போராட்டத்தின் விளைவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் சூழ்ச்சியில் இன்று அவர் சிறைப்பட்டிருக்கிறார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கை பரிசீலிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் கோரிக்கைக்கேற்ப இந்த தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது மிகவும் வன்மையான கண்டனத்திற்குரியது. அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெயராஜ் பங்காருசாமி அவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். போராட்டங்கள் பலவிதம். இது ஒரு விதம். அடையாள உண்ணாவிரத போராட்டம் உப்பிலியபுரம் அருகிலுள்ள கோணக்கரை பக்கத்திலே நடக்கிறது. அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஆனால் என்னுடைய பணிச்சுமையின் காரணமாக, பணி நிமித்தம் காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் இருந்தாலும் நானும் அந்த இதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவருடைய விடுதலையை வலியுறுத்தி விவசாயிகள் அவர்களுடைய விவசாயம் சார்ந்த தொழில்களின் லாபம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் இன்று இணைய வழியிலே என்னுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கின்றேன். நானும் அவர்களோடு பங்கெடுக்கின்றேன் என்ற ஒரு மன சந்தோஷம் இருந்தாலும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உன்னதமான தலைவர்களினுடைய குரல்கள் அங்கங்கு நெரிக்கப்படுவது, குரல் வலை நெரிக்கப்படுவது மிகவும் வேதனைக்குரியது. நிச்சயம் விவசாயமே செழிக்க வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் செழிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மை போன்றவர்களெல்லாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட, அவர்களுடைய குரல் வளம், அவர்களுடைய செல்வ வளம், அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக இந்த அரசு அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். அந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராடக்கூடிய சங்கங்களை, குறிப்பாக தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்க தலைவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவரோடு எத்தனை பேர் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அண்ணன் ஜெயராஜ் பங்காருசாமி அவர்கள். ஆகவே நானும் அதில் பங்கு கொள்கிறேன். இதனை கருத்தில் கொண்டு நிச்சயம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. விவசாயிகளின் புகழ் ஓங்குக, விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஓங்குக, விவசாயிகளின் செல்வம் செழிப்பு ஓங்குக. அவர்கள் செல்வ செழிப்போடு இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும். இந்த நாடு முன்னேறினால்தான் இந்த உலகத்திலே இந்த நாடு மிகவும் மிளிர்ந்த நாடாக, செல்வ செழிப்புள்ள நாடாக கருதப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க தமிழ், வளர்க இந்த விவசாயம். நன்றி, வணக்கம்.